கையில் பணத்தாளை கொடுத்து பொருளையோ சேவையையோ பெறுவது ரொக்க பரிமாற்றம் எனப்படும். கையில் பணமில்லாமல் வங்கிக் கணக்கு மூலம் வேறொரு தனிநபரின் வங்கிக் கணக்கிற்கோ அல்லது ஒரு நிறுவனத்தின் வங்கிக் கணக்கிற்கோ பணத்தை இணையம் மூலமாக மாற்றி பொருளையோ சேவையையோ பெறுவது ரொக்கமற்ற பரிமாற்றம் எனப்படும். இந்த முறைக்கு மக்கள் மாற வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துவதற்கு இதில் இருக்கும் வெளிப்படைத்தன்மைதான் காரணம். விரிவாக பார்க்கலாம். நாடு முழுவதும் ரொக்கப்பணத்தை கொண்டு நடக்கும் பண பரிவர்த்தனைகள் 68%, பிற பண பரிவர்த்தனைகள் 32%ஆக இருக்கின்றன. பண பரிவர்த்தனைகள் மின்னணு முறையில் நடைபெறுவதால் அவற்றை கண்காணிப்பது எளிதாகும் என்றும் இதன் மூலம் கருப்பு பணம் உருவாவது தவிர்க்கப்படும் என்றும் அரசு கருதுகிறது. கள்ளநோட்டு பிரச்சினை தடுக்கப்படுவதுடன் பல்வேறு மோசடிகளும் தடுக்கப்படும் என்பதால் மக்கள் பலன் பெறுவார்கள் என்றும் அரசு கருதுகிறது. எனவேதான் ரொக்கமற்ற பண பரிமாற்றத்திற்கு மக்கள் மாறுவதை அரசு ஊக்குவிக்கிறது. ரொக்கமற்ற பண பரிவர்த்தனைகள் ஏற்கனவே காசோலைகள், கேட்பு காசோலைகள் வடிவில் புழக்கத்தில் இருக்கின்றன. டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு எனப்படும் பண அட்டைகளையும் ரொக்கப்பணமில்லாத பரிவர்த்தனைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். வங்கிக் கணக்கில் RTGS எனப்படும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் மூலம் பரிவர்த்தனை செய்யலாம். இதற்கு வரம்பு எதுவும் கிடையாது. நெஃப்ட் எனப்படும் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலம் அதிகபட்சம் 2.5 லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை செய்யலாம். இன்ஸ்டன்ட் மணி பேமெண்ட் சிஸ்டம் மூலமும் பண பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். இதற்கும் வரம்பு எதுவும் இல்லை. வெளிநாடுகளில் உள்ள வங்கிக் கணக்குகளுக்கு அதிகபட்சமாக $2,40,000 வரை அனுப்பலாம். பேடிஎம், மொபிக்விக், பாரத ஸ்டேட் வங்கியின் வட்டி, ஓலா மணி, ஃபுட் பாண்டா, பேபால் போன்ற ஆன்லைன் செயலிகளை ரொக்கமில்லா பண பரிமாற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்.